மரவள்ளிக்கிழங்கு யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது, யாரெல்லாம் சாப்பிடலாம், இதை எப்படி சாப்பிடலாம், இது எப்படி சாப்பிடக்கூடாது, இதனுடைய நன்மைகள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஸோ பொதுவாக இந்த மரவள்ளிக்கிழங்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும், இந்த ஜவ்வரிசி செய்கிறதோட மூலப்பொருளே இந்த மரவள்ளிக்கிழங்கு தான். நம்ம பாயாசத்துலலாம் நம்ம சேர்ப்போம்ல, அந்த ஜவ்வரிசிக்கு மூலப்பொருளே இந்த மரவள்ளிக்கிழங்கு தான். இந்த மரவள்ளிக்கிழங்கு யாரெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, சிறுநீரக பிரச்சனை, கல்லீரல் பிரச்சனை இருக்கவங்க சாப்பிடக்கூடாது. அது மட்டும் இல்லை, இந்த பக்கவாதம், நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கவங்க இந்த மரவள்ளிக்கிழங்கை சாப்பிடக்கூடாது. சுகர் பேஷண்ட் சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சாப்பிட்லாம். கொஞ்சமாக அளவாக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்லாம், சும்மா ஆசைக்கு ஒரு பீஸ் சாப்பிட்லாம், அவ்வளோதான். அப்புறம் மலச்சிக்கல், அதுக்கப்புறம் அதிக கேஸ்ட்ரிக்காக இருக்கவங்க இந்த மரவள்ளிக்கிழங்கை தவிர்க்கலாம். மரவள்ளிக்கிழங்கை எப்படி சாப்பிடக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்து இந்த மரவள்ளிக்கிழங்கை பச்சையாக சாப்பிடுவாங்க. தயவுசெய்து இந்த மரவள்ளிக்கிழங்கை பச்சையாக சாப்பிடாதீங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, மரவள்ளிக்கிழங்குல 2 வகை மரவள்ளிக்கிழங்கு இருக்குது. இனிப்பு சுவை கொண்ட மரவள்ளிக்கிழங்கு, கசப்பு சுவை கொண்ட மரவள்ளிக்கிழங்கு. எதுவாக இருந்தாலும் சரி,